ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ட்ரேடர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஈக்விட்டினா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இன்வெஸ்டருக்கு இது பெஸ்ட்டு, ட்ரேடருக்கு இது பெஸ்ட்டுன்னு இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். இதில் எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ மார்ஜின் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்கமிங் ட்ரேடர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த செக்மெண்ட் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசுனா ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, டெமோ மணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெமோ மணி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஷ் செக்மெண்ட்னா என்ன, ஃபீச்சர்னா என்ன, ஆப்ஷன்னா என்னன்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். கேஷ் செக்மெண்ட் ஆர் ஈக்விட்டின்னா ஒரிஜினல் ஷேர் வேல்யூ. ரிலையன்ஸ் ஷேர் ப்ரைஸ்ன்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் ஒரிஜினல் ஷேர் வேல்யூ. இதுதான் ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டிலேயே ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பின்னாடி பார்க்கலாம். ஃபியூச்சர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கான்ட்ராக்ட் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். சிம்பிளாக சொல்லணும்னா 10 lakh வேல்யூ இருக்கிற ஷேரை நம்ம ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்க தேவையில்லை, நம்ம ஒரு மார்ஜின் கொடுத்தா மட்டும் போதும். இந்த மார்ஜின்னா என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபியூச்சரில் நம்ம ஷேர்ஸ் டெம்பரரியாக ஹோல்டு பண்ணிக்கலாம், நம்ம கம்ப்ளீட்டாக ஹோல்டு பண்ணணும்னு தேவையில்லை. எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த எஃப்யூடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபியூச்சர். இந்த ரிலையன்ஸ் அப்படின்னு இருக்குது, இதில் என்எஸ்சின்னு இருக்குது, பிஎஸ்சின்னு இருக்குது. இது கேஷ் செக்மெண்ட். இந்த சிஇ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஆப்ஷன்ஸ். இந்த ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் ஏற போகுது அப்படின்னா சிஇயில் பை பண்ணலாம். ரிலையன்ஸ் இறங்க போகுது அப்படின்னா நம்ம புட்டில் பை பண்ணலாம். சிஇயில் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். புட்டில் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். ஆப்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஷன்னா என்னென்னா மொத்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணாமல் கொஞ்சம் ப்ரீமியம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி ஷேர்ஸை பை பண்ணிக்கலாம். ஒரு செல்லர் 19,300 சிஇவை செல் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஒரு பையராக மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா 19,300 சிஇ நான் பை பண்ணுறேன். எனக்கு பை பண்ணுறதுக்கு வேண்டிய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5,020 rupees. ஃபார் 100 ரூபாய் இருக்கிற ஷேர் ப்ரைஸ் 5,020 rupees ஆகுது. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 26.59. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5,050 rupees இருந்தாலே நான் 100 ரூபாய் இருக்கிற ஷேரு 50 குவான்டிட்டி பை பண்ணிடலாம். அதுவே நான் பிஇ பை பண்ணணும் அப்படின்னாலும் இதே மாதிரி தான். மார்க்கெட் இப்போது இறங்க போகுது அப்படின்னா நான் பிஇ பை பண்ண போகிறேன். 50 குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன். அதுக்காக ஒரு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 4,670. சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 26 rupees. 4,700 இருந்தால் நம்ம பை பண்ணிடலாம். ஆப்ஷன் செல்லிங்க்கு எப்படி, அதே 100 ரூபாய் இருக்கிற ஷேரு 19,300 சிஇ செல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 1,05,000 தேவைப்படுது. இதே பிஇ பார்த்தீங்கன்னா பிஇயும் அதே தான். 94 ரூபாய் இருக்கிற ஷேரு நான் செல் பண்ணணும் அப்படின்னா 50 குவான்டிட்டிக்கு 1,05,000 எனக்கு தேவைப்படுது. ஓகே ப்ரோ, இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது 19,300 நிஃப்டி மூமெண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 19,300 மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படின்னா இந்த சிஇ ஷேர் ஏறும். 100 இருக்கிற ஷேர் 120க்கு போகலாம், 150க்கு போகலாம். நிஃப்டி எவ்வளோ மூமெண்ட்டில் இருக்கோ அதை பொறுத்து நிஃப்டி ஆப்ஷன் ஷேர் மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவே குறையுது அப்படின்னா இந்த 100 இருக்கிற ஷேரு 70க்கு வரலாம், 50க்கு வரலாம். சிஇவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா பையருக்கு ப்ராஃபிட்டு, மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா செல்லருக்கு ப்ராஃபிட்டு. மார்க்கெட் இறங்கிடுச்சுன்னா பையருக்கு ப்ராஃபிட்டு, மார்க்கெட் ஏறிடுச்சுன்னா செல்லருக்கு ப்ராஃபிட். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிகே கான்செப்ட்னு இருக்குது. அந்த டிகே கான்செப்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிகே அப்படின்னா என்னென்னா ப்ரீமியம் வீக் ஆகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிஃப்டி 19,300லேயே இருக்குன்னா இன்றைக்கி 93ல் இருக்கிற இந்த ஷேர் ப்ரைஸ் நாளைக்கு பார்த்தீங்கன்னா 80க்கு வந்திருக்கும். ஸோ 13 rupees டிகே ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுவே எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா 7th September 19,300க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த ஷேர் ப்ரைஸ் வேல்யூ 0ல் இருக்கும். அதுவே 19,300க்கு கீழே இருக்குது அப்படின்னா இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளவோ அவ்வளோ இருக்கும். 19,200ல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஷேர் ப்ரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும். அதுவே 19,301ல் இருக்குன்னு வச்சுக்கலாம், இன்ட்ரென்சிக் வேல்யூ 0. அப்போது இந்த ஷேர் ப்ரைஸ் 0ல் இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது ஈஸி தான்.
ஆப்ஷன்ஸில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா பையிங்க்கு கம்மியாக இருக்கும், செல்லிங்க்கு அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் பையிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பையிங்கில் சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 5 to 10% மட்டும்தான். அதுவே செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா 80 to 90% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ செல்லர்ஸ் தான் அதிகமாக சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பையிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஈக்விட்டினா என்ன, ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஈக்விட்டினா ஒரிஜினல் ஷேர் வேல்யூ, ஃபியூச்சர்னா கான்ட்ராக்ட் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர், ஆப்ஷன்னா ப்ரீமியம் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான். நீங்கள் இப்போ புதுசாக ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க. இன்ட்ராடே அப்படின்னா என்னென்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடே. டெலிவரி அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெலிவரி. ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்த்தோம், ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாம். இன்ட்ராடே அண்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ குவான்டிட்டி வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். அது ஃபீச்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு குவான்டிட்டி, ஒரு ஷேருக்கும் ஒரு லாட் குவான்டிட்டி இருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு பார்த்தீங்கன்னா 250 ஷேர்ஸ் ஒரு லாட் குவான்டிட்டி, வோல்டாஸுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ் கிட்டே வரும். அதுவே டாடா மோட்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1600. ஒரு ஷேருக்கும் இந்த லாட் குவான்டிட்டி அப்படின்றது டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி பண்ணலாம். அதுவே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவோ இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். நான் ஃபுல் டைமாக இந்த ஷேர் மார்க்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்கிறதும் ஒன்று தான். நீங்கள் ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர்ச்சுவல் மணியை வச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அந்த பேப்பர் ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்களா ஃபெயில் ஆகுறீங்களான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேடிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.